அன்னைக்கு எம்ஜிஆர் என்ன பண்ணாரோ, என்டிஆர் என்ன பண்ணாரோ, இந்த வருஷம் 2026 எலெக்ஷன்ல அதே வேவ கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ விஜய் கடந்து வந்த பாதையை பார்த்தோம்னா நிறைய விஷயம் நம்ம கத்துக்கலாம். ஸோ அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சில விஷயத்த மட்டும்தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிகில்ல ஒரு டைலாக் இருக்கும், நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன பண்ண முடியும்ன்றது தான் முக்கியம். விஜய் சொன்ன மாதிரியே அந்த டைலாக் அவருக்கு செட் ஆகுதுல. இன்னைக்கு சினிமால நம்ம நிறைய நெப்போ கிட்ஸை பார்த்திருக்கோம். அதுல எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்களான்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஒரு இனிஷியல் ஸ்டார்ட் வேணா எஸ்எஸ்சி கொடுத்துருக்கலாம், பட் அது எத்தனை நாளைக்கு நடந்தது? எல்லா படமும் நடிச்சு ஜெயிக்கிற படத்தெல்லாம் கொண்டாடி ஃபிளாப்பான படத்துல இருந்தெல்லாம் கத்துக்கிட்டு இங்க இருக்க ஹேட்டட் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சமாளிச்சு, அது மட்டும் இல்லாம பொலிட்டிஷியன் சைட்ல இருந்து வர ப்ரெஷரையும் தாங்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டோட சிஎம்மா இருக்காரு விஜய். எனக்கு என்னமோ இந்த ஜேர்னி அவ்வளோ சாதாரணமான ஜேர்னியெல்லாம் தெரியல. உசுப்பேத்திரவன்ட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரவங்கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லியிருப்பாரு சர்க்கார் ஆடியோ லான்ச்ல. பிப்ரவரி 2024ல கட்சி ஸ்டார்ட் பண்ண உடனே வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, சினிமால டான்ஸ் ஆடுற ஆளுக்கு அரசியல் எதுக்கு? மொத்தம் 234 தொகுதி இருக்கு, அதுல கேண்டிடேட்ஸ் போடுற அளவுக்காவது உங்ககிட்ட ஆல் கெப்பாசிட்டி இருக்கா? அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்கறதுக்கான தைரியம் உங்ககிட்ட இருக்கா? பாலிடிக்ஸ்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்ல, வெளியே வந்து மக்கள்கிட்ட பேசணும், மீடியாவை சந்திக்கணும், அதுக்கான தெம்பு உங்ககிட்ட இருக்கா? அப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த பிரச்சாரம்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே சேர்ந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாது, டெபாசிட் கிடைக்கிறதுலாம் உனக்கு பெரிய விஷயம், அட்லீஸ்ட் ஒரு சீட்டாவது நீ ஜேபியா, அதிகபட்சம் உன்னால ஒரு 10% ஓட்டு வாங்க முடியும், நீ 10 சீட் மேல வாங்கிட்ட அப்படின்னா நான் அரசியல் பேசுறதே நிறுத்திடுறேன். இப்படி பல டைலாக்ஸ் நம்மளை சுத்தி சுத்தி கேட்டுட்டே தான் இருந்தது. மே 23 வந்தது, எலெக்ஷனும் நடந்தது. அன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஹிஸ்டரியே இல்லாத அளவுக்கு 85% ஆஃப் போல் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் டைலாக்லாம் எப்படி மாறுச்சு அப்படின்னா 20ல இருந்து ஒரு 25% ஆஃப் போட் அவர் வாங்குவாரு, இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படி பார்த்தாலும் அதிகபட்சம் அவரால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 சீட் வந்து ஜெயிக்க முடியும். அதுக்கு மேல ஜெயிக்கிறதுலாம் ரொம்ப 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 கஷ்டம். அவர் ஓட்டை பிரிப்பாரே தவிர சீட்டை வந்து அதெல்லாம் கன்வெர்ட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், அவரால் பண்ண முடியாது. மே 4 அன்னைக்கு போலிங் நடக்குது. எவ்வளவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஸ்டார்டிங்லயே 100ல லீடிங் போயிட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் ஒண்ணு புரிஞ்சுது, ஒரு தனி மனுஷன் நினைச்சா ஓட்டுக்கு காசு கொடுக்காம, எந்த ஒரு கூட்டணியும் சேராம, மக்களை மட்டுமே நம்பி தன்னால ஒரு கவர்மெண்டே ஃபார்ம் பண்ண முடியும்னு நிரூபிச்சார் விஜய். கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. அவருக்கு அரசியல்லாம் புதுசு. அவரால் அட்லீஸ்ட் ஒரு 6 மாசம் இந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி தாக்கு பிடிக்க முடியுமா? டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சும்மா இருப்பாங்களா? சென்ட்ரல்ல பிஜேபி என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் சமாளிச்சு அவரால் தாங்க முடியுமான்னு நிறைய பேர் இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க. நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா அந்த 2005-2007 டைம்லயே விஜய் அரசியலை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. 2013ல எல்லாருக்குமே தெரியும் விஜய் கண்டிப்பா அரசியலுக்கு வர போறாருன்னா, பட் எப்போன்றதான் யாருக்குமே தெரியலையே தவிர கண்டிப்பா ஒரு நாள் விஜய் அரசியலுக்கு வர போறாருன்னு அவரே சொல்லியிருக்காரு. வர இருந்த ஆடியோ லான்ச் எல்லாம் பார்த்தா அவ்வளோ சீரியஸா வந்து அந்த அரசியல் பேசல. பட் அதுக்கப்புறம் அந்த ஆடியோ லான்ச்சை நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா நான் அரசியலுக்கு வர போறேன் அப்படின்றத ஹிண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாரு. சர்க்கார் ஆடியோ லான்ச்லாம் சொல்லவா வேணும்? புழுக்கம் அதிகமானா அங்கிருந்து ஒருத்தன் வெளியே வருவான் பாரு, அவனுக்கு கீழே அமையும் பாரு ஒரு சர்க்கார்னு ஒரு டைலாக் சொன்னார் அந்த ஆடியோ லான்ச்ல. இப்ப இருக்க சிச்சுவேஷன் பார்த்தா அதே தான் நடந்திருக்கு. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் விட அவங்களோட ஓட் பெர்சன்டேஜ் அதிகம். ஸோ இதுல இருந்தே நமக்கு தெரியுது மக்கள் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு. கரெக்டான டைம்ல விஜய் வந்து அவரோட காய் நகர்த்திருக்காரு. ஸோ வள்ளுவர் சொன்ன மாதிரி, இதனால் இவன் முடிக்கும் என்றாராய்ந்து அதனை அவன் கண் விடல். ஸோ விஜய தகுதியான நபர், தகுதியான இடத்துல சரியான முறையில ஆட்சி அமைப்பாருன்னு மக்கள் அவரை வந்து சிஎம்மா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ பொறுத்துதான் பார்க்கணும், ப்ராம்ப்டிங்கே இல்லாம மேடையில பேசின அத்தனை டைலாகையும் நிஜத்துல நடத்தி காட்டுவாரா, அடுத்து நடக்கிற எலெக்ஷன்ல டெபாசிட் இழப்பாரான்னு.